டாக்டர், மார்பக புற்றுநோய் எவ்வளவு பொதுவாக உள்ளது? என்ன மாதிரியான ஒருத்தருக்கும் அது வருமா? இவை மிகவும் முக்கியமான கேள்விகள். மார்பக புற்றுநோய் இன்று பெண்களில் அதிகம் காணப்படும் புற்றுநோயாகும். இந்தியாவில் சுமார் 28 பெண்களில் ஒருவருக்கு வாழ்நாளில் மார்பக புற்றுநோய் வரலாம். இது 40 வயதிற்கு பிறகு அதிகமாக காணப்படுகிறது. யாரும் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்படலாம். ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால், பெரும்பாலும் இதை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து வெற்றிகரமாக சிகிச்சை அளிக்க முடியும். மார்பக செல்கள் அசாதாரணமாகவும் கட்டுப்பாடின்றியும் வளரத் தொடங்கும் போது இந்த நோய் ஆரம்பமாகிறது. இது மரபணு, ஹார்மோன் மாற்றங்கள் மற்றும் வாழ்க்கை முறைகள் காரணமாக ஏற்படலாம். பெண்ணாக இருப்பது பெண்களுக்கு அதிக அபாயம். வயது அதிகரித்தல் 40க்கு பிறகு அபாயம் அதிகரிக்கும். குடும்ப வரலாறு அம்மா, சகோதரி அல்லது மகளுக்கு இந்த நோய் இருப்பது. முன்கூட்டிய மாதவிடாய் 12 வயதுக்கு முன். தாமதமான மாதவிடாய் நிறுத்தம். இவை மாற்ற முடியாத காரணங்கள், ஆனால் இதை தெரிஞ்சிருப்பது நம்மை எச்சரிக்கையாக வைத்திருக்க உதவும். அதிக உடல் எடை, குறிப்பாக மாதவிடாய் நிறுத்தத்திற்கு பிறகு. உடற்பயிற்சி இல்லாமை, மதுபானம் அருந்துதல், புகைப்பிடித்தல், ஆரோக்கியமற்ற உணவு, நீண்ட கால ஹார்மோன் சிகிச்சை, தாய்ப்பால் கொடுக்காதது, 30க்கு பிறகு குழந்தை பெறுதல் அல்லது குழந்தைகள் இல்லாமை. ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுவது அபாயத்தை குறைக்க உதவும். அப்படியென்றால் ஒருவருக்கு ஆபத்து காரணிகள் இருந்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக புற்றுநோய் வரும் என்றுதானா? இல்ல, ஆபத்து காரணிகள் இருப்பது நீங்கள் கண்டிப்பாக மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்படுவீர்கள் என்பதை குறிக்கவில்லை. மற்றும் மார்பக புற்றுநோய் ஏற்படும் பல பெண்களுக்கு எந்த தெளிவான ஆபத்து காரணிகளும் இருக்காது. அதனாலதான் ஒவ்வொரு பெண்களுக்கும் பரிசோதனை மிகவும் முக்கியமானது. மார்பகத்தில் அல்லது கைக்குழியில் புதிய கட்டி, மார்பகத்தின் வடிவம் அல்லது அளவில் மாற்றம், தோலில் குழிவுகள் அல்லது சிவப்பு, நிப்பிளில் சுரப்பு அல்லது உள்ளே செல்வது. செயலில் இருங்கள், உங்கள் உடலை அறிந்து கொள்ளுங்கள். வழக்கமான பரிசோதனைக்கு செல்லுங்கள். அறிவு உங்கள் மிக வலுவான பாதுகாப்பு.